வணக்கம். ஒரு ஐபிஎல் ஏலம் ஒன்று நடக்குது. அந்த ஏலத்தில் ஒவ்வொரு எந்த மாஸ்டர் பீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி புதுமுகங்கள், அப்புறமா வெளிநாட்டு பிளேயர்கள், அப்புறம் சாதனையாளர்கள், இப்படி அது வேலை ஒவ்வொரு விதமாக போட்டியோடு நடந்துகிட்டு இருக்கு. ராஜஸ்தான் ராயல் அணி என்ன பண்ணுது, ஒரு குட்டி பையனை, ஒரு பாலகனை, ஒரு பால்வாடி முகத்தோடு, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த பொடி பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, கிரவுண்டுக்கு வெளியே பந்து பொறுக்கிற ஆள் தானே, உள்ளே என்ன பண்ண போகிறான் அப்படின்ற கேள்வி இருக்குது. அடிப்படை ஏலம் 30 லட்ச ரூபான்னு ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க. நிர்ணயம் பண்ண மற்ற டீம்லாம் கூட நான் நினைக்கிறாங்க, என்னையா இருக்கிற எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்லாம் இங்கே சொதப்பிக்கிட்டு இருக்கான், ஓகே சும்மா வச்சுப்பாங்க, சப்ஸ்டியூட்டாக வச்சுப்பாங்க போல இருக்குதுன்ட்டு ஏலம் தொடங்க இன்னொரு அணி வெயிட் பண்ணி பார்க்குது. சரி, ராஜஸ்தான் ராயல் அணி சும்மா ஒன்று எதையும் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரியான சோதனை முயற்சிலாம் நிறைய பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்களை, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை, குறிப்பாக இது மாதிரி நிறைய புதுமுகங்களை, ரொம்ப யங்ஸ்டர்ஸை கொண்டு நிறுத்துறது ராஜஸ்தான் ராயல் அணி மட்டும்தான். அப்போ இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு மேட்டர் இருக்குதுப்பா, நாம் ஏலத்தில் கேட்போம் அப்படின்னு ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டு 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 ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க ராஜஸ்தான் ராயல் விடுற மாதிரியே இல்லை. ஆர்ஆர் 1 கோடி ரூபான்றாங்க. இந்த அண்ணாமலை படத்தில் சரத்பாபுக்கு ரஜினிகாந்துக்கு நடக்கிற ஏலம் மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்களே என்ன பண்ணாங்க, டிசி என்ன பண்ணாங்க, டெல்லியை எடுத்து மட்டும் விடுங்க அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் விட்டுடுறாங்க. விட்டவுடனே ரைட், இது முடிஞ்சது. அந்த ஏலம் எடுப்பதற்கு முன் அந்த பையனுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஏன்னா சின்ன பையன் இல்லை, என்ன சொல்கிறாங்க, ஒரே ஓவரில் 17 ரன் அடிக்கிறியா தம்பின்றாங்க. அது என்ன அசால்ட்டுன்னு அவன் முடிவு பண்ணிடுறான், அந்த குட்டி பையன் முடிவு பண்ணிடுறான். ஒரே ஓவரில் 6 அடித்து தூள் கலப்புறான், வேறு லெவலில் கலப்புறான். கொஞ்சம் மெர்சல் ஆகிடுச்சு. திரும்ப சொல்கிறது என்னென்னா, ராஜஸ்தான் ராயல் அணி இந்த மாதிரியான சோதனை முயற்சிகளில் அவங்க ரொம்ப அதிகமாக ரைட்டு. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று மேட்ச் ராஜஸ்தான் ராயல் வெர்சஸ் ஜிடி குஜராத் வெளுத்து தள்ளிட்டாங்க. என்ன அடி! வைபவ் சூரியவன்சி என்னையா நம்ம கமெண்ட்ரிலாம் தமிழில் சொல்லிட்டு இருந்தாங்க, பாலகன், பச்சை பாலகன்னு அதாவது நான் இது வரைக்கும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய 10th நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு ஆட்டத்தை, அதிரடி ஆட்டத்தை பார்த்ததே கிடையாது. உண்மையிலே ஐபிஎல் ஒரு பக்கம் விமர்சனத்துக்குள்ளாக ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் பார்த்திங்கன்னா டீம், அதாவது இந்திய அணிக்குள்ளலாம் போகவே முடியாது. அது ரொம்ப காலம் இருந்தது, இப்போ வரைக்கும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கிரிக்கெட்டுக்கான ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது பறந்து விரிஞ்சு போச்சு. அதுவும் குறிப்பாக ஐபிஎல் வந்த பிறகு திறமையாளர்கள் எங்கெங்கேயோ இருந்து எந்தெந்த மூலம் முடுக்கலான்னு தான், வாங்கப்பா நீங்கள் வாங்க, ரைட் வாங்க, உனக்கு டேலண்ட் இருக்கா, நான் அங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் கூட அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு கிரிக்கெட் அந்த பறந்து விரிந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அப்போலாம் சொல்லுவாங்க, ரஞ்சி டிராஃபிக்குள்ளே போகிறதுக்குள்ளே பெரும்பாடுனாங்க. காரணம் என்னன்னா, எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் வெறும் கிரவுண்டுக்குள் 11 பேர் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு எவ்வளோ பாருங்கள் விகிதாச்சாரம். அது 11 பேருக்குள்ளே எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ பாலிடிக்ஸ், எவ்வளோ இதுவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மீறி இன்றைக்கி வேறு விதமாக மாறியிருக்கு. அதுவும் நேற்று நடந்த அந்த மேட்ச் சரவெடின்னு உண்மையிலே சரவெடி தாங்க. 35 பாலில் செஞ்சுரி. எவன் வேணாலும் என்ன பால் வேணாலும் போடியா, சர்ரு புர்ரு நட்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே வைபவ் மேலே தான் அப்படி நினைது. யாரா அந்த பையன், அது அந்த பாட்டு தான், யாரா அந்த பையன், நான் தான்டா இந்த பையன் அப்படின்ற அந்த சாங் வைரல் ஆகிட்டு இருக்குது. கிரவுண்டு பூரா மத்தாப்பும் வான வேடிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. நமக்கே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நேற்று நடந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட நானே முடிவு பண்ணி டிவி ஆஃப் பண்ணிட்டேன். 200க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் ராஜஸ்தான் ராயல் எங்கேருந்து சேஸ் பண்ண போகிறாங்க, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு வச்சாச்சு. திடீர்னு பொழுதுபோகலையே அப்படின்னு ஆன் பண்ணால் நாட் அவுட்டு. 2 பேர் நின்று சாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வைபவோட அடிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. யார் அது எங்கேருந்து பிடிச்சிங்க நீங்கள் சொல்லுவாங்கள்ல, எங்கடா இருந்த இவ்வளோ நாளா அப்படின்ற கேள்வி அத்தனை அரங்கமே கைத்தட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒட்டுமொத்தமாக அந்த குஜராத் டீமில் இருந்த அத்தனை பேரும், நம்ம தமிழகத்தை சேர்ந்த 4 பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் பார்த்து வேந்து போயிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லிட்டில் மாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர், அது பிறகு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் ஒரு சின்ன வயசில் வந்தவர், அப்புறம் வினோத் காம்ப்ளி. நீங்களாம் அதெல்லாம் கிடையாதுங்க. வெறும் 13 வயசுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தவன் நான். இப்போ 14 வயசாகுது. சரி,
வைபவ் சூரியவம்சி யார் அப்படின்ற ஒரு விஷயம் குடும்ப பின்னணி பெருசாக ஒன்றும் தெரியலனாலும் பீகாரில் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாமானிய பையன்தான். ஒரு பெரிய இது இல்லை. 2008 ஐபிஎல் தொடங்குது, 2011 பிறந்திருக்காங்க பாருங்க. 2025 மேட்ச் விளையாடுறோம். அந்த மேட்ச் வந்து சரவடி, அது 2வது மேட்ச் வந்து போன மேட்ச் வந்து அதாவது ஏன் வந்து இன்னும் உள்ள இறக்கலைன்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. ராகுல் டிராவிட் தான் வந்து கோச். போன மேட்ச்சு ஆர்ஆரில் இறக்குனப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே 6, அதாவது வந்து கிரவுண்டில் ஐபிஎல்ல இறங்கி முதல் பாலே 6 தூக்கி அடிக்கிறான். எதிர்பார்த்த ரன்னுக்கு கம்மியாகவே அவுட் ஆகிட்டோன்னே, சின்ன பையன் இல்லைங்களா, பெருங்கனவு, இப்படியாப்பட்ட வாய்ப்பு தனக்கு கிடைக்குமான்னு அந்த ஹெல்மெட்டை தூக்கி அப்படி விட்டுக்கிட்டு கிரவுண்டில் அந்த பேட்டை கையில் அப்படி அக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த அழுகையோடு போகும்போது எல்லாரும் வந்து என்னடா இந்த குழந்தை வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் நேற்று அந்த செஞ்சுரி அடிச்சுட்டு அதே மாதிரி அந்த ஹெல்மெட்டை தூக்கி விட்டுக்கிட்டு இந்த கக்கத்தில் அந்த பேட்டை வச்சுன்னு பார்க்க அந்த பார்வை கெத்து. சாதனைக்கு வயசுலாம் கிடையாது தம்பி, எந்த இதில் வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, வைபவ் சூரியவம்சி யார் அப்படின்ற ஒரு விஷயம். 2011 பிறந்த அவனுக்கு சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வம். அவங்க அப்பாவும் கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்டவர், கிரிக்கெட் பார்ப்பார். அவரும் பார்த்திங்கன்னா டென்னிஸ் பந்து, அப்புறம் இந்த சைக்கிள் டியூப்லாம் கட் பண்ணி பந்து செய்வாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், எங்கள் இதுலாம் உண்டு. அப்போல்லாம் டென்னிஸ் பந்தெலாம் வாங்க முடியாத அளவுக்கு, அப்போல்லாம் விலை அதிகம்னு டியூப்பை கட் பண்ணி அதில் பந்து செஞ்சு கல் வச்சு அதில் அடிப்பாங்க. வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த்லாம் அதில் விளையாடினவர் தான் வந்து, அப்படி வந்தவர் தான். அப்படியே விளையாடி அவருக்கு என்ன ஆசைன்னா தன்னுடைய மகனை எப்படியாவது டீமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு அவனுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அவனுக்கு பயிற்சி கொடுத்த அவருடைய பள்ளி ஆசிரியர், அதாவது பிடி மாஸ்டர், அவர் தான் இவங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை முதல்ல கண்டுபிடிக்கிறார். இவனை ஒரு நல்ல அகாடமியில் சேருங்க, இவன் குறுகிய காலத்தில் பெரிய இடத்துக்கு வருவான் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. பீகாரில் இருக்கிற உள்ளூர் ஆட்டம் வந்து பீகார் உள்ளூர் ஆட்டத்தில் அவனை சேர்த்துக்கிறாங்க. உள்ளூர் ஆட்டத்தில் சேர்த்துக்கும் போது என்ன ஆகிடுது, என்னையாது ஏதோ குழந்தைய தூக்கின்னு வந்து உள்ளே விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. இவெல்லாம் எங்கே போகிற, இப்போ வந்து ஒரு 2 பவுன்சர் போட்டு இவனை வந்து என்ன மிரட்டுறோம் பாரு அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா புதுசாக ஒரு சின்ன பையன் வந்தால் ரேக்கிங் மாதிரி தான் அது வந்து. அப்படின் போது நீ என்ன பவுன்சர் வேணாலும் போடு, நீ என்ன லோ பிச் வேணாலும் போடு, நீ என்ன அவுட் ஸ்விங் வேணாலும் போடு, எல்லா பாலையும் அடிப்பியா நான். நேற்று அதுதான் நடந்தது. நீ என்ன வேணாலும் போடு. நேற்று பவுலிங் போட்டவனா படா ஜாம்பவானுங்க, எவ்வளோ பெரிய ஜாம்பவானாலும் இருக்குது, நான் வந்து தூக்கி அடிப்பேன். அதே போல தான் அந்த உள்ளூர் மேட்ச்சில், பீகார் மேட்ச்சில் அத்தனை பேருடைய கவனத்தையும் கவருகிறார் வைபவ். உடனே அண்டர் 19 செலக்ட் ஆகும். அண்டர் 19 செலக்ட் ஆனோடனே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இவருடைய திறமையை காட்டுறாங்க. ஆஸ்திரேலியன் அண்டர் 19 டீமே வந்து கலங்கி போகுது. அவங்களும் அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க. வந்து அங்கே எப்பவுமே உண்டு உங்களுக்கு வந்து அந்த வெள்ளைக்காரங்களுக்கான ஒரு குணம் உண்டு தெரியுங்களா. வந்து நம்ம இதை பார்த்தா வந்து 2, 3, 4 பவுன்சர் உனக்கு விட்றான் பாருன்னு. டெண்டுல்கர்லாம் அப்படிலாம் காண்டி ஏற்றிருக்காங்க. நீங்கள் நிறைய பழைய மேட்ச்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டூருக்கு போயிருப்பாங்க, இந்தியா போட்டு இங்கே ஜக்குன்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் வந்து அடிக்கிற மாதிரி யுவராஜ் சிங் ஒரு கட்டத்தில் வெறுப்பேற்றுவாங்க, 6ஆக பறக்கும். அதே போல் தான் வைபவ் சூரியவம்சி வந்து பவுன்சர் போட்டு அடிக்க பார்க்குறாங்க. எங்கள் பந்தை வந்து மேலே, ஆனால் அது அத்தனையும் பேட்டில் தூக்கி அடிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்திய அணி வந்து கவனிக்குது. வந்து இங்கே என்னதான் ஒரு விளையாட்டில் பாலிடிக்ஸ் இருந்தாலும் திறமையானவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் தெரிய ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க, மொத்த பேரும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. யார் அந்த பையன் வந்து தம்மா துண்டு இருக்கிறான், இவனை இது பண்ண உடனே இந்திய அணி செலெக்ஷன் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏஜ் ஒரு இதுவாக இருக்குது, வெயிட் பண்ணுன்றாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுது, இவருக்கு 14 வயசே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து, அதாவது வந்து ஒருத்தன் நல்லா பண்ணான்னு வச்சுங்க, அது வந்து ஒரு 4 பேர் வந்து வயிற்றில் அடிச்சுப்பான். உண்மையாக வந்து ஒருத்தன் சோர்ந்து விழுந்துட்டான்னா ஒரு 10 பேர் வந்து ஐயோ அப்படின்வான். இது நடக்கிறது தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பையனுக்கு 14 வயசு இல்லை, சும்மா போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இவனுக்கு எப்படி பார்த்தாலும் 16, 17 வயசு இருக்கும் அப்படின்னு. முகத்தை பார்த்தா தெரியல. அப்போ என்ன பண்ணுது, ஐசிசி வந்து போன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. வந்து அந்த போனில் வந்து எலும்பு டெஸ்ட் ஒன்று வைக்கும்போது இல்லை 14 இயர்ஸ் தான், எப்படியும் சர்டிஃபிகேட்டு எல்லாம் கொடுத்தும் கூட நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கரெக்டாக அவனுக்கு வந்து 14 வயசு தான் அப்படின்னு பாருங்கள். ஒரு 2008 ஐபிஎல் ஆரம்பிச்சுது, 2011 பிறகுறான். அப்புறம் பார்த்தா ஒரு 6 வயசில் ஐபிஎல் மேட்ச் போய் பார்க்குறான். வந்து புனே ஆடுற ஒரு மேட்ச் பார்க்குறான். 2025 உள்ள கிரவுண்டில் இறங்கி தோனி கீனி எத்தனை பேரையும் வந்து பார்த்துருந்த எத்தனை டீம் இருக்கு இல்லையா, அத்தனை பேரையும் கலங்கடிக்கிறான்னா திறமைக்கு வயது கிடையாது அப்படின்ட்டு வந்து இப்போதைய ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரே நபர் வந்து வைபவ் தான்.
இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று அடித்த அந்த அடி இருக்கு இல்லைங்களா, அது சர்வதேச கிரிக்கெட் லெவலில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிடும். ஏன்னா நேற்று இருந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அத்தனை பேரும் வந்து பாராட்டியிருக்காங்க. இதை நாங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 சச்சினுக்கு இணையாக நாங்கள் பார்க்குறோம் இவர்கிட்ட ஒன்று. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க ஒரு மேட்ச் ஆடிட்டா அதெல்லாம் இதுவா அப்படின்னு. நீங்கள் ஒரு ஷோரு பார்த்தோம் தானே வந்து. ஏன்னா இந்த நேரம் ராகுல் டிராவிட்டை தான் நிறைய பேர் பாராட்டுறாங்க வந்து. ஏன்னா ராகுல் டிராவிட் வந்து ஒரு நம்பிக்கையாக போய் பண்ணு செய் அப்படின்னு கொடுக்குறது ஒன்று இருக்கு இல்லைங்களா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இயல்பாக ஒரு மனநிலை ஒன்று இருக்கும் வந்து. எப்படி பார்த்தாலும் குஜராத் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வராங்க, நம்ம ரொம்ப கீழே இறங்கிட்டோம், ஜெயிச்சும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு சில பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏனோ தானோன்னு விளையாடுவாங்க. பார்த்துருவோம் ஒரு கை என்னதான் ஆகுது அப்படின்னு இறங்கி அடித்த எடி தான் இது பெரிய சரவெடியாக மழுகு. இவருக்கு இணையாக கம்பெனி கொடுத்த ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்த ஒரு நபர் தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து. அதெல்லாம் மீறி இன்றைக்கி வைபவ் சூரியவம்சி பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த குட்டி பையன் எப்படிறா இந்த அடி அடிக்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி தான் பெரும் கேள்வியாக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த 14 வயசில் எப்படிங்க இவ்வளோ ஸ்டாமினா அப்படின்னா, அது நீங்கள் உடல் ரீதியாக தாண்டி மன ரீதியான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் இந்த பையன் கலக்கியிருக்கிறாங்க. பொதுவாக கிரிக்கெட் எந்த விளையாட்டும் வந்து உடல் ரீதியான ஒரு விளையாட்டு தான். கிரிக்கெட் வந்து மன ரீதியான விளையாட்டும் கூட வந்து. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கிரவுண்டில் நிற்கணுன்னா என்ன ஆகும் வந்து, ஒரு ஆஃப் நிற்கணும், 2வது ஆஃப் நிற்கணும், அதுவே பெரிய விஷயம் வந்து. இதெல்லாம் தாண்டி எல்லோரும் ராஜஸ்தான் ராயல் பக்கம் தான் இப்போ திரும்பி இருக்காங்க. இன்னொரு பக்கம் கவுத்து போட்டு சிஎஸ்கே போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இருக்கிற ரிட்டையர்டான பூரா எதை சொல்லுவாங்க இல்லைங்களா, பென்ஷன் வாங்குறவங்கள பூரா இந்த அணியில் சேர்த்து வச்சுருந்தா அந்த அணி எங்கேருந்து உருப்படும் வந்து. பூரா வந்து எல்லாரும் சின்ன பசங்களாக இறக்கி அடின்னு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து டிஃபென்ஸ் ஆடுறவங்கள பூரா வந்து வச்சுக்கிட்டு இங்கே தட்டிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 1 கோடி ரூபா கொடுத்ததை வந்து நிறைய பேர் கேலி பண்ணியிருக்காங்க. ஏங்க தோனிக்கே 4 கோடி, இந்த குட்டி பையனுக்கு 1 கோடி ரூபா அப்படின்னு. இன்றைக்கி 1 கோடி ரூபாய் இல்லை, இந்த பையனுக்கு 4 கோடி ரூபாய்க்கும் ஒர்த்தான ஒரு நபர் தான் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக பார்த்துருக்கு. விரைவில் இந்திய அணியில் வைபவ் சூரியவம்சி இணையப் போகிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி இன்னும் வயசு இருக்குது, இன்னும் சாதனைக்கான எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை சாதனைகளும் இந்த வயது அடித்து நொறுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. திரும்பவும் பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆட்டம் இருக்குது பாருங்க, அது வந்து நீங்கள் வந்து காட்டாமூட்டம் ஆட்டம்னுவாங்க, அது காட்டாமூட்டம் ஆட்டமே கிடையாது. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆட்டங்க வந்து. எந்த பந்து வேணாலும் போடுங்க, எந்த திசையில் வேணாலும் அடிக்கிறன்ற அந்த ஸ்டைலிஷான ஆட்டத்தை நான் பல முறை ரீப்ளே பண்ணி பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். எதிர்காலத்தில் வைபவ் சூரியவம்சி மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வீரராக வருவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.